நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல ப்ரோ, இந்த செகண்ட் லவ் ஷோவை பொறுத்தவரைக்கும் ஒரு மாறிப்பட்ட ஷோவா இருக்க போது. அது மட்டும் இல்லாம இந்த ஷோவை பொறுத்தவரைக்கும் ஒரு ஸ்கிரிப்டட் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரோமோ பார்க்கும் போதே சொல்லியிருந்தேன். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. ப்ரோமோ பார்த்துட்டே எனக்கு ஃபீல் ஆச்சு, ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் படி இவங்க எல்லாம் பேசின மாதிரி இருக்கு, ஸ்கிரிப்ட் படி ஒரு மாதிரி பழகுன மாதிரி இருக்கு. ஷோ வரட்டு எபிசோடு வந்த பிறகு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிரும்னு சொன்னேன். இன்னைக்கு அந்த ஷோக்கான முதல் எபிசோட விட்டுட்டாங்க. கண்டிப்பா உங்கள பல பேர் பார்த்திருப்பீங்க. அதான் செகண்ட் லவ் ஷோ தான் சொல்றேன். ஸோ செகண்ட் லவ் ஷோக்கான முதல் எபிசோட இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் எபிசோட பொறுத்தவரைக்கும் உள்ள பெருசா கண்டென்ட்லாம் கிடையாது. ஏன்னா 6 பெண்கள் 6 ஆண்கள், அந்த 6 பேரையுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட காமிக்கிறாங்க, இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்களா தான் உள்ள போக போறாங்க, இவங்களா தான் காதல் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான இன்ட்ரோவை தான் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரா கூட்டு உட்கார வச்சு நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சத்தியமா சொல்றேன், அந்த எபிசோட ஃபுல்லாலாம் என்னால உட்காந்து பார்க்க முடியல. ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபுல்லாவே அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இதுல இடையில நம்ம ரம்யா கிருஷ்ணன் மேம் வேற காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு டயலாக் விட்டாங்க பாருங்க, என்னன்னா லவ் பண்ணா நல்லா இருக்குமா, அதனால இந்த வீட்டுக்குள்ள 6 ஆண்கள் 6 பெண்கள் அனுப்புறாங்களாம். அவங்க உள்ள போய் அவங்களுக்கு பிடிச்சவங்கள தேடி தேடி லவ் பண்ண போறாங்களாம். இந்த ஷோ ரொம்ப விறுவிறுப்பா இருக்குமா. அது மட்டும் இல்லாம உள்ள 6 பேருக்கும் வெளி உலகம் கனெக்ஷனே இருக்காதான். வெளி உலகத்துக்கான கனெக்ஷனே இல்லாம அவங்களுக்குள்ளே பேசி அவங்களுக்கான காதலை தேட போறாங்க. இதுதான் இந்த ஷோன்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி 30 நாளுக்குள்ள ஒரு காதலை கண்டுபிடிச்சி அவங்க கூட சேர்ந்து இவங்க வாழ போறாங்களா? புரியல. அதாவது இவங்க வாழ வைக்கலாம் போல, அவங்க பொதுவா சொல்றாங்களாம் 30 நாளுக்குள்ள அவங்களுக்கான ஆளை கண்டுபிடிச்சி தேடி காதல் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் நமக்கு மட்டும் தானே தெரியும், இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் இந்த 6 பேர் மட்டும் விளையாட போறது இல்ல, குறுக்க நிறைய பேர் வந்து விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு. அது போக போக நீங்களே பார்த்துப்பீங்க. இதுல ஃபர்ஸ்ட் பெண்களுக்கு தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 பெண்கள் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த ஷோவை பத்தி இந்த சேனல்ல தான் டெய்லி நம்ம வீடியோ போட போறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 பெண்களுக்கான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஒன்னு பிரியங்கா, இன்னொன்னு மோனிஷா. ஸோ மோனிஷாவை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா ஒரு இது இல்லை, ஒரு மாதிரி அமைதியா சிரிச்சுக்கிட்டே ஏதாவது பேசினா மட்டும் பேசுற மாதிரி இருக்காங்க. ஆனா பிரியங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி துருன்னு ஒரு மாதிரி அட்டென்ஷன் சீக்கராகவே இருந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க அப்படிதான் பண்றாங்க. நான் அதுல பார்க்கும்போது சொல்றேன், இந்த எபிசோட்ல பார்த்ததுல சொல்றேன். இதுக்கப்புறம் எபிசோட் டெய்லி வர கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த வகையில அவங்க வராங்க, அவங்க 2 பேரும் வந்து உட்கார்றாங்க, அவங்களுக்கான பேரை சொல்றாங்க, அவங்களுக்கான ஹிஸ்டரியை சொல்றாங்க, அவங்க யாரு, எதுக்காக இந்த ஷோக்குள்ள வந்தாங்க. எப்பவும் போலதாங்க, எப்பவும் போலதான். எல்லா ஷோலையும் பார்த்துருப்பீங்கல்ல, அவங்க எதுக்கு இந்த ஷோக்குள்ள வந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போது பிரியங்கா ஒரு காமெடி பண்ணாங்க. பிரியங்காக்கான இன்ட்ரோ போடும்போது அவங்கள வந்து ட்ரெடிஷ்னல் லுக்ல வந்து காமிச்சாங்க, சாரி லுக்ல. ஓகேவா? டக்குன்னு பிரியங்கா அதுக்கு நடுவில் ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னை பார்த்தோன்னே நீங்க வந்து என்ன சொன்னாங்க, அடக்கமான பொண்ணு நினைச்சிடாதீங்க, நான் அந்த மாதிரி கிடையாது, நான் மாடர்ன் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்றாங்க. நான் சொல்ல, அவங்களே சொல்றாங்க, என்னை பார்த்து நீங்க அடக்கமான பொண்ணுலாம் நினைச்சிடாதீங்க, நான் மாடர்ன் கேர்ள், அப்படியும் இருப்பேன் இப்படியும் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைலாக் எல்லாம் விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோனிஷா எல்லாம் பெருசா எந்த ஒரு டைலாக்கும் இல்லை. ஏதோ ஷோ கிடைச்சிருக்கு, வந்திருக்கோம், சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்திருக்காங்க போல. அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. அடுத்ததா 2 பேர், நேகா, வீணா. இவங்க 2 பேரை கண்டிப்பா உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஷோக்கான ப்ரொமோ விடும்போது ஒரு ஃபைட் சீன்லாம் காமிச்சாங்களே, நான் அவனை வந்து நம்பிதானே பழக விட்டேன், நம்பிதான் கெட்டி பிடிக்க விட்டேன், பார்த்தா அவன் வந்து இப்போ வீணா கூட உட்காந்துருக்கான்னு சொல்லிட்டு நேகா சொல்லுவாங்க. அவங்க 2 பேர் தான் இவங்க 2 பேரும். ஸோ இவங்களுக்கான இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இவங்களும் பெருசா ஒரு இது இல்லை, அதாவது நான் இப்படி அப்படிலாம் அதெல்லாம் நார்மலா பேசிக்கிறாங்க. இதுல வீணா சொன்ன ஒரு விஷயம் பெருசா காமெடியாவே எனக்கு தோணல. ஆனா ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து பயங்கர காமெடின்னு நினைச்சுக்கிட்டு பயங்கரமா ஒரு சிரிப்பை போட்டாங்க. என்னன்னா வந்து, உங்களுக்குலாம் லவ் லெட்டர் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து ஒன்று கேட்குறாங்க. அப்போ வீணா தான் நினைக்கிறேன். வீணா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்திருக்கு, ஸ்கூல் டைம்லேயே வந்திருக்கு, நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் அண்ணா வந்து எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. சொன்னோடனே ரம்யா கிருஷ்ணன் மேம் வந்து எப்படி 12th ஸ்டாண்டர்ட் அண்ணன் எப்படி அப்படிங்காங்க. அண்ணன் எப்படி ஹாஹாவா? எனக்கு புரியலங்க. அதாவது நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது 7th படிக்கணும்னா 8th படிக்கிற ஒருத்தரை பார்த்து அண்ணா அக்கா அப்படித்தானே சொல்லுவோம். அதே மீனிங்ல அவங்க 12th படிக்கிற அண்ணா வந்து எனக்கு லெட்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. அதுக்குள்ள இந்த அம்மா அண்ணா எப்படி லவ் லெட்டர் அண்ணாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு காமெடியா மாத்துறாங்களாம். அண்ணன் எப்படி உனக்கு லவ் லெட்டர் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க, அண்ணன்னா கூட பிறந்த அண்ணனா, மூத்தவர்களை அண்ணன் சொல்லி கூப்பிடுவோம்ல, அந்த விதத்துல அவங்க சொன்னாங்க. அது ஒரு காமெடியாக்கி ஹெஹிஹின்னு ஒரு சிரிப்பை போட்டு, மொத்தத்தில் எனக்கு பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்துச்சு. இந்த ஷோ எப்படி சிரிக்க போய் எனக்கு தெரியல கைஸ். அடுத்த 2 பேர், இவங்க 2 பேருக்கான பேர் தான் எனக்கு கொஞ்சம் குழப்பிச்சு.
ஒன்று ஒருத்தவங்களுக்கான பேர் வந்து சிந்தூரி, இன்னொருத்தவங்களுக்கான பேர் வந்து ஈடன். ஓகேவா? ஸோ இவங்க 2 பேருக்கான இன்ட்ரோ குடுக்குறாங்க. இவங்களும் பெருசாலாம் ஒன்றும் இப்படி நான் அப்படிலாம் எல்லாம் பேசலை. வந்தாங்க, நார்மலாக வந்தாங்க, பேசினாங்க, அமைதியாக உட்காந்துருந்தாங்க. இல்ல பிரியங்கா மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே அட்டென்ஷன் சீக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னால் கவனிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா எல்லாருக்கான காதல் கதையை பற்றி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கான வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க, எப்படி காதலில் உங்களுக்கான அனுபவத்தை பற்றி சொல்லுங்க அப்படிலாம் கேட்கும்போது பிரியங்கா வந்து ஒன்று சொன்னாங்க. என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து எப்படி பிரேக் ஆச்சுன்னா, அந்த பையன் வந்து ரொம்ப இம்மெச்சூராக இருந்தான், அதனால அந்த வாழ்க்கை வந்து பிரேக் ஆயிடுச்சு. அவன் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறான், அது எனக்கு செட் ஆகல. பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் இதுக்கு என்ன லவ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து அந்த இடத்துல ஒரு டைலாகை போட்டாங்க. இது என்ன மாதிரி டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல கைஸ். பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் எதுக்கு என்ன லவ் பண்ணான் தெரியல கைஸ். அக்கா ஏதோ டைலாக போட்டு விட்றாங்க. ஏன்னா அக்கா மட்டும்தான் அந்த இடத்துல கொஞ்சம் துருன்னு வந்துட்டு இருக்காங்க. பார்க்க உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் இந்த 6 பெண்களை வந்து அறிமுகப்படுத்தியாச்சு. அடுத்த 6 ஆண்களை வந்து அறிமுகப்படுத்தணும்ல, அங்கே பயங்கரமான என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது ஒவ்வொருத்தரையும் ஒரு 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 டார்க் ரூம்ல நுப்பாட்டி அவங்களுக்கான விஷயத்த சொல்ல வைக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரையா காமிக்கிறாங்க. அவங்களுக்கான பேரை ரிவீல் பண்றாங்க. இந்த பக்கம் அந்த பெண்கள்லாம் அதை யாருன்னே தெரியல, ஆனா அவர் குரல் நல்லா இருக்கு, யாருன்னே தெரியல ஆனா அவர் பேசுறது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்போசிட்ல ஆண்கள் வந்து ஒரு மாதிரி டார்க் ரூம்ல வச்சு பேச வச்சிருக்காங்க. ஃபேஸ் ரிவீல் பண்ணாம வெறுமனைக்கு பேரை மட்டும் ரிவீல் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் அதுல வந்து ராஜான்னு ஒருத்தர் வராரு. அடுத்த தேஜஸ்னு ஒருத்தர் வந்தார். தேஜஸ் தான் நினைக்கிறேன் கைஸ். அப்படி ஒருத்தர் வந்தார். அப்புறம் அபித்னு ஒருத்தர், வெங்கட் அவர் பேர் வந்து வெக்கி ஏதோ வச்சிருக்காப்புல, வெங்கட் அவர் பேர். ஓகேவா? அவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் தினேஷ்னு ஒருத்தர் வந்தாப்புல. அடுத்த நம்ம அசீம் அவர்கள், கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இவங்க 6 பேருமே லைனாக வந்து அவங்க எப்படி ஒரு பார்ட்னர் எதிர்பார்க்குறாங்க, எதுக்காக இந்த ஷோக்குள்ளே வராங்க, அவங்க யார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் காமெடியாக பேசின மாதிரி இருந்தது, அது தினேஷ் அவர்கள். நான் பார்த்த வரைக்கும் அவர் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் சும்மா ஃப்ளோவாக ஒரு மாதிரி காமெடியாக பேசுகிறாப்புல. மற்ற எல்லாருமே கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பேசின மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ ஒரு விஷயத்த உங்களால் கவனிக்க முடியும். அவங்க 6 பசங்கன்னு உள்ளே போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல, அதில் வெங்கட் அவர்கள், தேஜஸ், தினேஷ் இவங்கெல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோலாம் வந்த உடனே அந்த ப்ரொமோட கமெண்ட் செக்ஷனில் இவங்களே மாற்றி அவங்களுக்குள்ள டேக் பண்ணி அவங்களே கமெண்ட் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க இவங்க 6 பேரும். வெயிட் பண்ணி பார்க்கணும். மச்சான் மாமா அப்படின்னு பேசுகிறத வச்சு பார்க்கும்போது 30 நாட்கள் இந்த ஷோவில் ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் ஒவ்வொருத்தரும் இந்த டார்க் ரூமில் வச்சு பேரை மட்டும் ரிவீல் பண்ணி அவங்களுக்கான வாய்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ரிவீல் பண்ணிட்டு பெண்கள் கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் யாரை இப்போ செலக்ட் பண்ணுவீங்க? ஃபேஸ் தெரியாது, பட் பொதுவாக இதில் நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது வீணா அவர்கள் தினேஷ் அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க, பிரியங்கா அவர்கள் ராஜா அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க, ஈடன் அவர்கள் ராஜா அவர்களை செலக்ட் பண்ணுறாங்க, நேகா வந்து அசீமை செலக்ட் பண்ணுறாங்க, சிந்தூரி அவங்களும் அசீமை செலக்ட் பண்ணுறாங்க, மோனிஷா வந்து வெக்கியை செலக்ட் பண்ணுறாங்க. இதில் அசீமை செலக்ட் பண்ணதான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. தெரில இது எங்கே போய் நிற்க போயின்னு தெரில. அசீமை பற்றி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஏன்னா மற்ற எல்லாரும் கூட ஓகே, மற்ற எல்லாரெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு பெருசாக தெரியாது. அசீம் அவர்களை பற்றி நமக்கு தெரியும், பிக் பாஸில் வந்துட்டு போயிருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அவர் உள்ளே போனோடனே எப்பவும் போல பெண்கள்கிட்ட கேட்டாங்கல்ல, எப்படி உங்களோட கடந்த கால வாழ்க்கை இருந்துச்சு, எதுக்காக இந்த ஷோக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கேயும் ஆண்கள்ட்டையும் கேட்குறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு டைலாக் வச்சிருக்காங்க. இதில் விக்கி அவர்கள் லவ்வே பண்ணல போல, ஃபர்ஸ்ட் லவ் தேடி வந்திருக்காப்புல போல. இதில் அசீம் என்ன சொல்கிறாப்புலன்னா ஒரு மாதிரி மாசா டைலாக் விடுறாப்புல, நான் லவ் பண்ணதுல தப்பு பண்ணல, யாரை லவ் பண்ண அப்படிங்கிறதுல தான் தப்பு பண்ணிட்டேன், அதனால உண்மையான ஒரு லவ்வை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. எதுக்கு உனக்கு இருந்த சொத்தோட பேரையும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து கெடுத்துக்க போற? இது சத்தியமா சொல்றேன், பிக் பாஸ்லயே பார்த்துருக்கோம். பிக் பாஸ் டைம்ல இவ்வளோ பெரிய பையன் இருக்கு அவருக்கு. இப்போ பெருசா வளர்ந்தாலும் வளர்ந்துருப்பானே தெரியல கைஸ். அந்த அசீம் அவர்களுக்கு பெரிய பையனே இருக்கு. அவர் உள்ள வந்து சொல்றாரு, 2 வருஷம் நான் என்னோட மேரேஜ் லைஃப்ல இருந்தேன், அதுக்கப்புறம் செட் ஆகலன்னு பிரிஞ்சிட்டோம், பட் எனக்கு ஒரு பையன் மட்டும் கிடைச்சிருக்காப்புல அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்லாம் விட்டுட்டு உள்ள வந்து நான் லவ்வை தேடி வந்திருக்கேன்னு சொல்றாப்புல. தெரில கைஸ், இதை நான் எப்படி எடுத்து சொல்ல எனக்கு தெரில. இந்த ஷோவே அப்படி தான் போகுது. பட் இவர் விட்ட டயலாக் தான் எனக்கு கொஞ்சம் கன்றாவியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரையும் உட்கார வச்சு பேசி முடிச்சுட்டு ஷோவை முடிச்சுட்டாங்க. இனி நாளைக்கு வந்து இப்போ இந்த 6 பேரையும் வீட்டுக்குள்ளே அனுப்புகிற மாதிரி காமிச்சு முடிச்சாச்சு. நாளைக்கு வந்து 6 பேரும் வீட்டுக்குள்ளே போயிட்டு
எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அதுக்கும் அந்த எபிசோடோட லாஸ்ட்டில் ஒரு இது வச்சுருக்காங்க. என்னன்னா இப்போ கடைசியில் வந்து பெண்களை வந்து ஆண்களை செலக்ட் பண்ண சொன்னாங்கல்ல, அதில் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் பிளைண்ட் டேட் ஒன்று நடக்க போகுது. அதாவது கண்ணை கட்டி 2 பேரையும் ஒரு டேபிளில் உட்கார வச்சு ஒன்றா கண்ணை திறப்பாங்க. 2 பேரும் அப்போ தான் பார்ப்பாங்க. ஓ நீங்கள் தான் அசீமா, ஓ நீங்கள் தான் சிந்தூரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு கை கொடுத்து பேசி கலந்துரையாடல் நடத்தி ஒரு மினி டேட் மாதிரி காய்ஸ். அதான் முன்னாடியே சொன்னேன்ல, அதாவது கொடுப்பாங்க ஆட்டையும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். அதை அப்படி தான் பண்ணுறாங்க காய்ஸ், அப்படி தான் பண்ணுறாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்துருப்பீங்க இன்றைக்கான எபிசோட உங்களில் பல பேர். எப்படி இருந்துச்சு? இதில் ஸ்ருத்திகா எதுக்குப்பா இந்த ஷோக்குள்ளே வந்தாங்க? நல்லா இருந்த பேரை இந்த அம்மா கெடுத்துக்கிறதுக்கு மெனக்கெட்டு இந்த ஷோக்குள்ளே வந்துருக்குது. நடுவில் வந்து பாப்கார்ன் தின்னுட்டு இருக்கு உட்காந்து. எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷோவை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க. ஸோ வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க? அதாவது யார் வந்து உண்மையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சரி இப்போ இதுக்கப்புறம் தானே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான கருத்துக்களை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.